சர்க்கம் 96. இலக்குவன் சீற்றம். மிதிலை மன்னரின் புதல்வியான சீதைக்கு மலையைச் சுற்றி ஓடும் மந்தாகினியின் அழகை காட்டிய பின்னர் மலைச்சாரலில் உட்கார்ந்து உண்பதற்கான பொருள்களை கொடுத்து உற்சாகப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தார் ராகவன். தர்மாத்மாவான ராமன், இந்த பண்டம் பரிசுத்தமானது, இது சுவையாக இருக்கிறது, இது அக்னியில் நன்றாக காய்ச்சப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சீதையுடன் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். இவ்வாறாக அவர்கள் அளவளாவிக் கொண்டிருந்த போது பரதனுடன் வந்து கொண்டிருந்த மாபெரும் படைகளால் எழுப்பப்பட்ட பேரொலியும் அடர்த்தியான தூசியும் ஆகாயத்தை அளவளாவி கிளம்பின. இதனிடையில் மதம் கொண்ட யானை கூட்டங்களின் தலைமை யானைகள் தத்தம் கூட்டங்களோடு பெரும் கூச்சலால் அச்சம் கொண்டு நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடின. ராமன் அந்த படை வீரர்களின் நடமாட்டத்தால் எழுந்த பேரொலியை கேட்டார். யானை கூட்டங்களெல்லாம் அச்சம் கொண்டு சிதறி தரிகெட்டு ஓடுவதையும் பார்த்தார். சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் அவைகளை பார்த்ததும் பயங்கரமான சப்தத்தை கேட்டும் ராமன் கொழுந்து விட்டெறியும் அக்னி போன்ற பேராற்றல் உடையவனும் சுமித்ரையின் புதல்வனுமான இலக்குவனை பார்த்து கூறினார், தம்பி லட்சுமணா, உன்னை போன்ற நல்ல மகனை பெற்ற சுமித்திரை போற்றதற்கு உரியவள். பூமியே அசைவது போன்ற கம்பீரமான பெரும் சப்தம் கேட்கப்படுகிறது இல்லையா? ஏன் இப்படி என்று பார். புனிதமான இந்த பெருங்காட்டில் யானை கூட்டங்களும் எருமைகளும் மான்களும் சிங்கங்களால் திடீரென்று துரத்தப்பட்டு மருட்சி அடைந்து எல்லா பக்கங்களிலும் ஓட்டமாக ஓடுகின்றன. ஓர் அரசனோ அல்லது அரசன் போன்ற நாட்டு தலைவனோ துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வந்திருக்கிறானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்று தெரிந்து கொண்டு வா. பறவைகள் பறந்து செல்வதற்கு கூட இயலாத இந்த கானகத்தில் குரூர பிராணிகள் வர முடியாது, சரியான பாதை இல்லாததால் மக்களும் வர முடியாது என்று இருக்கும்போது விலங்குகள் ஓடுவதற்கும் பெரும் சத்தம் எழுவதற்கும் உண்மையான காரணம் என்ன என்பதை உடனே நீ அறிந்து வருவாயாக. மலர்கள் பூத்திருந்த ஓர் ஆச்சா மரத்தில் வெகு வேகமாக ஏறிய இலக்குவன் எல்லா திசைகளிலும் பார்வையை செலுத்தி கிழக்கு திசையில் கண்களை செலுத்தினான். பின்னர் வடக்கு திக்கில் யானை, குதிரை, தேர் படைகளுடன் வாகனங்களும் காலாட்படையும் சேர்ந்த பெரிய சேனையை கண்டான். குதிரை யானைகள் நிறைந்ததும் கொடிகள் பறக்கும் தேர்களை உடையதுமான அந்த படையை பற்றி ராமனிடம் தெரிவித்து மேலும் கூறினான், அண்ணா, நெருப்பை அணைத்து விடுங்கள். நெருப்பிருந்தால் புகை கிளம்பும். புகையை கண்டதும் நேராக இங்கே வந்து விடுவது எளிது. அதனால் சீதாதேவி குகை போன்ற மறைவான இடத்தில் பத்திரமாக இருக்கட்டும். தாங்கள் வில்லில் நாணேற்றி அம்புகளையும் அம்புரா தூணிகளையும் கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆண் புலி நிகர் வல்லமை படைத்த ராமன் இலக்குவன் கூறியதை கேட்டு, லட்சுமணா, நீ நன்றாக பார்த்திருப்பாயே, இது யாருடைய சேனை என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார். இவ்வாறு ராமன் கேட்டதும் இலக்குவன் ஜொலிக்கும் அக்னியை போல் மிகவும் கோபம் கொண்டவனாக அந்த படையை எரித்து விடுபவன் போல் பார்த்து பதில் சொன்னான், அண்ணா, கைகேயின் மைந்தனான பரதன் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு நம்மை கொல்வதற்காக வருகிறான் என்பதில் ஐயமில்லை. எதிரே மிகப்பெரிய ஒரு மரம் காணப்படுகிறது. அதன் அருகில் விஸ்தாரமான கிளைகளுடன் கூடிய கோவிதார கொடி தேரில் பறக்கிறது. வேகமாக செல்லும் புறவிகளில் ஏறிக்கொண்டு தம் விருப்பப்படி குதிரை வீரர்கள் வருகிறார்கள். யானை படையினர் யானைகளில் ஏறிக்கொண்டு முகமலர்ச்சியுடன் விளங்குகிறார்கள். மாவீரரே, நாம் இருவரும் வில்லேந்தியவர்களாக மலையின் மேல் பகுதிக்கு செல்வோம். அப்படி செய்தால் பரதனின் படைகளை எதிர்ப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். அல்லது ஆயுதங்கள் தாங்கியவர்களாக இவ்விடத்திலேயே இருப்போம். ராகவனே, தங்களுக்கும் சீதா பிராட்டிக்கும் எனக்கும் எந்த பரதன் காரணமாக மிகப்பெரிய துக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ, எவன் காரணமாக தாங்கள் அரசுரிமையில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டீர்களோ, அப்படிப்பட்ட பரதன் மா மன்னரின் கோவிதார கொடியுடன் வந்திருக்கிறானே. போரில் அவனை வென்று அரச சின்னமான கோவிதார கொடி நம் வசப்படுமா? வீரரே, ராகவனே, எதிரியான இந்த பரதன் இதோ நம் எதிரே வந்திருக்கிறான். அவன் என்னால் கொல்லத்தக்கவன். பரதனை கொல்வதில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ராமச்சந்திரா, அவனை கொல்வது பாவம் ஆகாதா என்றால் பரதன்தான் முதலில் அபகாரம் செய்தவன், தர்மத்தை கைவிட்டவன். எனவே அவனை கொல்வது என்பது அதர்மமாகாது. இவன் கொல்லப்பட்டதும் பூமண்டலம் முழுவதையும் தாங்கள் ஆள்வீர்கள். அரசாழ்வதற்கு பேராசைப்பட்ட கைகேயி யானையால் முறிக்கப்பட்ட மரம் போல் போரில் என்னால் கொல்லப்படும் புத்திரனை பார்த்து மிகவும் துக்கப்படுவாள். பரிவார ஜனங்கள் உறவினர்களோடு கைகேயையும் கொல்லப் போகிறேன். அவள் கொல்லப்பட்ட பின் இந்த உலகம் பெரும் பாவத்திலிருந்து விடுபட்டதாகும்.
பெருந்தகையீர் தங்கள் பேச்சை கேட்டு அடக்கி வைத்திருந்த கோபத்தையும் அவமரியாதையும் உலர்ந்த சருகு குவியலை நெருப்பு பொசுக்கி விடுவதைப் போல எதிரி படைகளின் மேல் செலுத்தப் போகிறேன். என்னுடைய கூறிய பாணங்களால் எதிரிகளின் உடல்களை வெட்டி தள்ளி சித்திரக்கூட மலையின் இந்த காட்டை இரத்த பெருக்குடையதாக செய்வேன். பாணங்களால் மார்பு பிளக்கப்பட்ட யானை குதிரைகளையும் என்னால் கொல்லப்பட்ட மனிதர்களையும் கொடூர விலங்குகள் இழுத்துச் செல்லட்டும். நடைபெறப் போகும் பெரும் போரில் படை வீரர்களோடு பரதனை கொன்று என்னுடைய அம்புகளுக்கும் வில்லுக்கும் பட்டிருக்கும் கடனை தீர்த்து விட்டவனாக ஆவேன் என்பதில் ஐயமில்லை. வெகு காலமாக போர் செய்யாததினால் வில் அம்புகளுக்கு தான் கடன் பட்டிருப்பதாக லக்ஷ்மணனின் வீரத்தனமான உரை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 96வது சர்க்கம் முற்றிற்று.